இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நம் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம் மேல் இருந்தால் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகத்தை படைத்தவருடைய கரங்களுக்குள் நாம் இருக்கிறோம். அவருடைய கரமே நம்மேல் இருக்கிறது என்றால் எல்லா வல்லமைகளுக்கும் அதிகாரத்திற்கும் மேலானவர், சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கும் என்றால் நம்மை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல கூட ஒரு வசனத்தை நம்ம தியானித்து விட்டு நம்ம அந்த செய்திகளுக்குள்ள கடந்து போகலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 87:3. சங்கீதம் 87:3. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக தேவன் பேசுகிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரம் அப்படின்னாலே, அதாவது சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம்தான் தேவனுடைய நகரம். அதாவது தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான் தேவனுடைய நகரமாக நாம் இருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 84:1 சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அவருடைய வாசஸ்தலங்கள் அவ்வளவு இன்பமானவைகளாய் இருக்கிறதாம். தேவன் இருக்கிற இடம் ஒரு சாதாரண இடமாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு சாதாரண வீட்டுல ஒரு மனுஷன் வாழ்றானா அது வீடு. அதுலயே ஒரு ராஜா வாசம் பண்ணுகிற இடம் ஒரு வீடு இருக்கும்னா, ஒரு அரண்மனையாக அது இருக்கும்னா, அதனுடைய மதிப்பு அது மாறி போகுது. அதே போலதான் இன்றைக்கு உலகத்தை படைத்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கு எங்கே வாசம் செய்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. நம் ஒரு இடத்துல தேவன் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. இன்றைக்கு அந்த பிரசன்னம், அந்த தேவனே இருக்கிற இடம், வாழ்கிற இடம், தேவனுடைய நகரமே இன்றைக்கு நாமாக இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நம்மளுடைய மனது இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கலாம். இந்த காரியம் அவ்வளவுதான், இதோட உன் வாழ்க்கை முடிந்தது. இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கலாம். நேற்று கூட நைட்டு நம்ம அதை குறித்துதான், எப்படி அந்த ஓவர் திங்கிங்க நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத குறித்துதான் நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை அல்ல, தேவனுடைய பிரசன்னம் வாசம் பண்ணுகிற வாழ்க்கையா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ராஜா வாசம் பண்ணுகிற இடத்துல அவ்வளோ மகிமா, அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஒரு புகழ்ச்சியும் இன்பமும் அந்த இடத்துல இருக்கும்னா, இன்றைக்கு உலகத்தை படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அவர்தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் தான் இன்றைக்கு தேவனுடைய நகரமாக இருக்கிறோம் என்றால், எவ்வளவு பெரிய இடத்துல நம்ம இருக்கிறோம்.
நம்ம நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் அவர் தங்கி இருக்கிற ஆலயம் என்றால், நம்ம எவ்ளோ பெரிய ஒரு குளோரிய நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். மனுஷங்க இன்னைக்கு நம்மள பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசலாம், நினைக்கலாம். சில நேரங்கள்ல நம்முடைய கடந்த காலமே நம்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கும். "நீ இப்படிதான் இருந்த. உன்னால இது முடியாது. உன் வாழ்க்கை அவ்வளோதான். உன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது." ஆனா, இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவன் நம்மை பற்றி பேசுகிற வார்த்தை, அது நம்முடைய கடந்த காலத்தை விட மிகவும் பெரியவைகளாயிருக்கிறது. அவர் நம்மை குறித்து பேசப் போகிற வார்த்தை, நம்மை குறித்து கிறிஸ்துவின் மூலமாய் மற்ற ஜனங்கள் நம்மை குறித்து பேசப் போகிற வார்த்தை, அது மகிமையா இருக்க போகிறது. அதனால இன்றைக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, அத போட்டு நம்முடைய மனதிலே குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மகிமையான காரியங்கள், இன்னும் வெளிப்படாத காரியங்கள் பல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய பார்வையில இது எல்லாம் முடிஞ்சு போனது போல இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்கிறதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பு சிறையில இருந்தப்போ அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது போலதான் அவன் சில நேரங்கள்ல நினைத்திருக்க கூடும். ஆனால் தேவன் அவனை பற்றி ஏற்கனவே ஒரு பெரிய காரியத்தை அவர் வைத்திருந்தார். சிறைச்சாலையிலிருந்து ஒரே நாளையில அரண்மனைக்கு அங்கே உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். ரிஜெக்ஷன்ல இருந்து ரெஸ்பெக்ட்குள்ள யோசேப்பு கடந்து வருகிறத பார்க்கிறோம். அங்க கண்ணீர், அடிமை, சிறையிருப்பு, இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபுல் அத்தாரிட்டி நிறைஞ்ச பர்சனா யோசேப்பு மாறினதை பார்க்கிறோம். இதுதான் யோசேப்பை குறித்து மகிமையான விசேஷங்கள் அன்றைக்கு வசனிக்கப்பட்ட தருணங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்களை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்மை குறித்து, தேவனுடைய நகரமாயிருக்கிற நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற நாட்களுக்குள் நாம் வந்துவிட்டோம். அதுதான் இந்த மாதத்தின் முதல் நாள்லயே தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தை. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான கண்கள் யாவும் அதை ஏகமாய் காணும். எல்லாரும் பார்க்கும்படியாக இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இது நிரந்தரம் அல்ல. இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எல்லாமே குளோரியா தான் அது இருக்க போகிறது. நம்ம இன்னைக்கு நினைக்கிற காரியம் அது நிரந்தரம் அல்ல. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் சொன்ன அந்த வார்த்தை அந்த நேரத்துல அவனுடைய சூழ்நிலையை விட அது பெரியதாக இருந்தது. அந்த வார்த்தையின்படியே அவன் பெரிய ஜாதியாக மாறினதை நாம் பார்க்கிறோம். மகிமை அப்படிங்கிறது வெளிப்புறமாக மற்ற ஜனங்களுக்கு தெரிகிறபடி நாம் பெறுகிற சில காரியங்கள் மாத்திரம் அல்ல, நமக்குள்ளேயே நடக்கிற மாற்றங்களும் நம் மூலமாய் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மூலம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தவும் தேவன் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கும் நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2:22. எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வசனம் தெளிவா சொல்லுது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் தான் இன்றைக்கு தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம். அவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எவ்வளவு இன்பமா இருக்கணும். இன்றைக்கு உலகத்தை படைத்தவர்
அவருடைய வாசஸ்தலமாக நாம் இருக்கிறோம் என்றால் அந்த வாசஸ்தலங்கள் இன்பமாக இருக்கும். ஏன்னா உலகத்தை படைத்தவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம எவ்வளவு இன்பமானவர்களா இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இன்னைக்கு அந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா? அவருடைய வாசஸ்தலமாக நாம் இருக்கிறோம் என்றால் அங்க நிச்சயம் சந்தோஷம் இருக்கும். அங்க கண்ணீர் இருக்காது, பயம் இருக்காது, கவலை இருக்காது. கடந்த காலத்தை குறித்த எண்ணங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட வாழ விரும்பி அவர் இந்த பூமிக்கு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் அவர் இல்லாத இடம் என்று ஒன்று கூட இல்ல. நம்ம இருக்கிற இடம் அது தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். நம்ம வீட்டுல இருக்கிறோம்னா அந்த வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம். அது தேவ சமாதானம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அப்படி நம்ம அவரை வாழ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வார்த்தைகள்ல அவருடைய அன்பும் கிருபையும் வெளிப்படும். நம்முடைய செயல்கள்ல அவருடைய அன்பு வெளிப்படும். நம்மை பார்க்கும் பொழுது இந்த மனிதரிடத்துல எப்படி இப்படி ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அவருடைய வாசஸ்தலமாக நம்மை உணர்வோம் என்றால் அப்படிப்பட்ட மகிமையை நம் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஏற்கனவே நல்ல காரியங்களை அவர் எழுதி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி தேவன் முன்னதாகவே அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்போ இன்னைக்கு என்ன குழப்பமா இருந்தாலும் தேவனுடைய திட்டங்கள் என்பது அது ஒரு நாளும் குழப்பமானது அல்ல. இன்னைக்கு கதவு மூடி இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் தேவனிடத்துல இன்றைக்கும் திறக்கப்படாத பல கதவுகள் இருக்கின்றன. இன்னைக்கு கண்ணீரோட இருக்கலாம். ஆனால் இந்த கண்ணீர் நம்முடைய கடைசி சாப்டர் இல்ல. மாலையில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொன்னது போல களிப்பின் நாட்களுக்குள்ள, மகிமையின் நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அப்போ இத மனதுல வைத்தவர்களா என் வாழ்க்கை, என் சரீரம் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. என்னுடைய கடந்த காலமோ, என்னுடைய சூழ்நிலையோ, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய ஐடென்டிட்டிய அது தீர்மானம் பண்ண முடியாது. தேவன் என்னை பற்றி சொல்வதெல்லாம் உண்மையாய் சத்தியமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் மகிமையான காரியங்கள் வெளிப்பட போகிறது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் அது வீணான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய மகிமை என்னிலிருந்து வெளிப்பட போகிற நாட்களுக்குள் நான் வந்திருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்தவர்களா? அந்த வார்த்தையை நீங்க உண்மையா விசுவாசித்து கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாய் உங்களை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற காலங்களையும் நாட்களையும் நீங்கள் வெகு சீக்கிரத்துல நீங்க பார்க்க போகிறதை நான் என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். இதை தொடர்ந்து ஏற்கனவே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையாகிய கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அப்போ இன்னைக்கு பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ அதிசயங்கள, அற்புதங்கள பார்க்கிறோம். செங்கடல் பிளந்ததா? அவர் செய்த மிகப்பெரிய அதிசயம் செங்கடல் பிளக்கப்பட்டதா? இல்ல சூரியன் நின்று போனதா? மரித்தவர்கள் உயிர் தெழுந்ததா? இது எல்லாமே அற்புதங்கள் தான். ஆனால் இதை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் என்ன அப்படின்னா, தேவன் மனுஷனானார். தேவன் மனிதனானார். இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்திற்குள் வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ், காலங்களையும் சமயங்களையும் படைத்தவர், அவர் இந்த காலங்களுக்குள்ளே வந்ததுதான் அதிசயம். He is beyond boundaries. எல்லையே கிடையாது. அந்த எல்லையற்றவர் இந்த உலகம் என்னும் ஒரு எல்லைக்குள் அவர் வந்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். அவர் செஞ்சது செங்கடல பிளந்ததோ, சூரியன் நிறுத்தினதோ, இல்ல புயலையும் காற்றையும் அடக்கினதோ, இல்ல 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு போஷித்ததோ, மரித்தவர்கள் உயிர் தெழுந்ததோ, இது எதுவும் மிகப்பெரிய காரியம் அல்ல. தேவன் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்திற்குள் வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமாய் நாம் பார்க்கிறோம். அழியாதவர், ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் எதை எதிர்கொண்டாராம்? மரணத்தை எதிர்கொண்டார். இததான் யோவான் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல, வாக்கியத்துல அவர் சொல்றாரு, வார்த்தை மாம்சமானது. வார்த்தை மாம்சமாகி. இதுதான் ஹோல் காஸ்பலுடைய ஒரு சென்டர் பாயிண்ட். வார்த்தை மாம்சமானது. மாம்சமானது அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் என்ன? வார்த்தை மனுஷனை போல வந்தது அப்படின்னு எழுதப்படல. வார்த்தை மனிதனுடைய உடையை அணிந்தது. முதல் ஆதாம், அவன் விழுந்து போன அந்த சாயலை அவர் தரித்து கொண்டுதான் இந்த பூமிக்குள்ளே அவர் வந்தார். மனுஷ சாயலை அவர் தரித்திருந்தார். அவர் 100% காட் தான். 100% அவர் ஹியூமனா வராரு. ஏன்? அவர் உண்மையாகவே மனிதனாக பிறந்தார். அவருக்கு என்ன இருந்தது? பசி இருந்தது, தாகம் இருந்தது, சோர்வு இருந்தது, கண்ணீர் இருந்தது, வேதனை இருந்தது. அதே நேரத்தில் அவர் தேவனாகவும் இருந்தார். ஏன் அவர் இதையெல்லாம் அனுபவித்தார்? அவர் தேவனா இருந்திருந்தா அவருக்கு வேதனை என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் முழுமையாக மனிதனாக மாறின நோக்கம் என்ன? நம்முடைய வலிகளையும் நம்முடைய வேதனைகளையும், ஆதாமுக்குள்ள முழு வீழ்ச்சி அடைந்த அந்த மனுக்குலம் படுகிற வேதனைகள், தேவனை ஒரு காலும் அவர்களால, அந்த வீழ்ச்சி அடைந்த மனுக்குலம் ஒரு நாளும் தேவனுடைய உறவுக்குள்ள அவங்க வரவே முடியல. அந்த இடத்துக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலை எடுத்துக்கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். வார்த்தை மாம்சமாய் மாறின நோக்கம், நம்ம என்ன உணர்றோம் அதை அவரும் உணரும்படியாக. இதை இன்னும் டீப்பா சில வசனங்கள் மூலமா பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா புரியும். அப்போ நம்ம எதை உணர்றோம், நமக்கு என்ன பயம் இருக்கு, நமக்கு என்ன கவலை இருக்கு, நமக்கு என்ன வேதனை இருக்கு, எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளும்படிக்கு மனுஷ சாயலை எடுத்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். தேவன் ஏன் மனுஷனானார்? பல காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அவர் ஏன் முதலாவதாக மனிதனானார்? தேவனை நமக்கு காட்டும்படிக்கு அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்ததை நாம் பார்க்கிறோம். மோசே, ஏசாயா, எசேக்கியேல் இவங்க எல்லாரும் தேவனுடைய சில பகுதிகளை தான் பார்க்க முடிந்தது. உண்மையாகவே தேவனை நமக்கு காட்டினவர்
இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுவை பார்த்தவர்கள் தேவனுடைய இருதயத்தை பார்த்தார்கள். அதனாலதான் பிலிப்பு கிட்ட சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ தம்மை அறிமுகப்படுத்துவதற்கு இன்னைக்கும் இன்னைக்கு ஒரு 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 மனுஷனை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய போட்டோவை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம டிவில பார்க்கிறோம். அவங்களுடைய போட்டோஸ பார்க்கிறோம். இவங்கள பார்த்த உடனே நமக்கு அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னா, அவங்க பேர் என்ன? அவங்க செய்யற வேலை என்ன? இதுதான் நமக்கு தெரியும். அவங்கள அறியணும், அவங்கள பற்றி தெரியணும்னா, அவங்க கூட பழகினால் மாத்திரமே அவர்களுடைய இருதயம் நமக்கு புரியும். வீழ்ச்சியடைந்த அந்த ஆதாமின் வழி வந்த எல்லோருமே, முதல் ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லோருமே தேவனை அறிய முடியாத இருளுக்குள்ள எல்லோரும் கடந்து சென்றோம். ஆனால் இந்த கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய இருதயம் பூரணமாக நாம் உணர ஆரம்பித்தோம். அதற்காகவே அவர் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஏன் கிறிஸ்து பூமிக்கு வந்தார்? நம்மை மீட்கும்படியாக. அவர் ஏதோ ஒரு தேவதூதனை போல வந்திருந்தா நமக்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு சிங்கமா வந்திருந்தா நமக்காக அவர் மரித்ததை நம்ம ஒரு பெரிய ஒரு காரியமா பார்க்கவே முடியாது. ஆனால் மனிதனை மீட்பதற்கு அவர் மனிதனாகவே வரவேண்டியது அவசியமாயிருந்தது. நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆழ்துளை கிணற்றுக்குள்ள, ஏதோ ஒரு ஆழமான குழிக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்துட்டானா, அந்த மனுஷனை மீட்பதற்கு இன்னொரு மனிதன் அந்த குழிக்குள்ள ஒரு கயிறு கட்டி இறங்கி அந்த மனிதனை மீட்டு கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய லிங்க். அவரோடு கூட, அவர் பிதாவோடு கூட எப்பொழுதும் உறவில இருந்தார். இந்த குழிக்குள்ளேயும் அவர் இறங்கினார். மனிதன் போன அந்த பாதாள அந்த அவன் மனிதனுடைய முதல் ஆதாமின் வழி வந்த எல்லா மனிதருடைய இருதயங்களும் இருளுக்குள்ள சிக்கி கொண்டது. தேவனை பார்க்கவே முடியல. தேவனை உணரவே முடியல. தேவனுடைய அன்பை உணர முடியல. தேவனும் தானும் தூரமா இருக்கிறத போலதான் மனிதன் உணர்ந்தான். ஆனால் எப்படி ஒரு மனிதன் அங்க ஒரு பாதுகாப்பா ஒரு கயிறு கட்டி அந்த மனுஷனை மீட்பதற்கு ஒரு குழிக்குள்ள இறங்குவது போலதான் பிதாவோடு கூட அவர் எப்பொழுதும் தொடர்புடையவராய் இருந்தாலும் அங்கிருந்து அந்த குழிக்குள்ள அவர் இறங்கி முழு மனுக்குலத்தையும் அவர் மீட்டெடுத்து, அவர் தூக்கி எடுத்து தன்னோடு கூட அவர் அணைத்துக் கொண்டார், சேர்த்து கொண்டார். முதல் ஆதாமுக்குள் இருக்கிற எல்லோரும் தேவன் தங்களை விட்டு பிரிந்து போனதாகத்தான் உணர்ந்தார்கள். இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காக அந்த பாதாளத்துக்குள்ளே இறங்கி நம்மை தூக்கி எடுத்து, நம்ம எங்கெல்லாம் பயம் இருக்கு, கவலை இருக்கு, தேவன் நம்மளை கைவிட்டுட்டாருங்கிற எண்ணம் இருக்குது, அந்த பாதாளத்துக்குள் இறங்கி நம்மை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவர் நம்மை கட்டி அணைத்து இன்றைக்கு அவரோடு கூட உன்னதத்திலே நம்மை உட்கார செய்திருக்கிறார். இதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அடுத்த வருஷம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். வசனம் அழகா சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நம்ம எல்லாரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த மாம்சத்துலதான் நம்ம டிஎன்ஏ வழியா, அந்த முதல் ஆதாமின் வழியா அத்தனையும் நமக்குள்ள கடந்து வருது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம். நம்முடைய தாட்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றோம். நமக்கு தேவனும் நம்மளும் தூரமா இருக்கிறத போல உணர்றோம். இது எல்லாம் இந்த டிஎன்ஏ வழியா வந்தது. இன்றைக்கு இந்த டிஎன்ஏய டோட்டலா என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும்
அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஏன்? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள முழு மனுக்குலமும் சிக்கிக் கொண்டது. இப்போ மரணத்துக்கு அதிகாரியாய் இந்த பிசாசானவன் இருக்கிறான். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை இன்றைக்கு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். இதுதான் நிஜம். நம்மை மரணம் ஒரு காலும் ஆளுகை செய்ய முடியாது. அப்போ மரணம் முதல்ல எங்க ஆளுகை செஞ்சது? தோட்டத்துல ஆதாம் விழுந்து போனப்போ மரணம் முதலாவது எங்க வந்ததுன்னா, பூமி உனக்கு பலனை கொடுக்க மாட்டாது. அது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டதா இருக்கும். இதுதான் முதல்ல ஏற்பட்ட மரணம். அடுத்தடுத்து பல காரியங்கள் இருக்கு. இப்போ இந்த மரணத்தை அவர் தன்னுடைய மரணத்தினால் அழித்து விட்டார் என்றால், இன்றைக்கு பூமி நமக்கு எவ்வளவு பலனை தருகிறதா இருக்கிறது. அடுத்ததா தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டதை போல உணர்கிறோம். அதுதான் முதலாவது மரணம். அந்த மரணம் நேரிடும் போது பூமி பலனை கொடுக்காது. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கணும். அங்க எல்லாவற்றிலும் குற்றம் சாட்டுதல், அன்பு குறைஞ்சு போகுது. இது எல்லாம் வீழ்ச்சியடைந்த மனுக்குலத்தின் மனநிலையாய் மாறி போனது. இந்த இந்த மரணத்தில் இருந்து அடுத்ததாதான் பிசிக்கல் டெத் அங்க வருது. இப்போ இதுல இருந்தெல்லாம் நாம் மீட்டு எடுக்கப்படுகிறோம் என்றால், சரீர மரணத்தில் இருந்தும் நம்ம நினைக்கிற வரைக்கும் வாழுகிறதற்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். நீடித்த நாட்களால் நாம் திருப்தியாகும்படிக்கு அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார் என்பதுதான் நிஜமும் சத்தியமும். ஏன் அப்ப அவர் பூமிக்கு வந்தார்? மரணத்தை தன்னுடைய மரணத்தினால் ஜெயிக்கும்படியாக. இதெல்லாம் அவர் பூமிக்கு வந்த நோக்கம். இந்த டிஎன்ஏல இருந்து நம்ம டோட்டலா என்ன செய்யணும்? ரிலீஃப் ஆகணும், வெளியே வரணும், விடுதலை ஆகணும். அதனாலதான் அதே யோவான் 1 நம்ம பார்க்கிறோம். அந்த வசன வாசிங்கன்றி, அவர்கள் இரத்தத்தினாலாவது 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ நம்ம இன்னைக்கு தாய் தகப்பன் வழியில வந்த ரத்தத்தில் நம்ம பிறக்கல அப்படின்னா, அவராலே பிறந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு அந்த டிஎன்ஏ தான் நமக்குள்ள இருக்குதுங்கிறத எந்த அளவுக்கு நம்முடைய ஆழ் மனது நம்ப ஆரம்பிக்கிறதோ, அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. நாம் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இப்போ நம்ம பொதுவா சொல்றோம், ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா அப்படியே அப்பாவோட நேச்சர் அம்மாவோட நேச்சர் தான் இருக்கு, அந்த சாயல் தான் இருக்கு, இதெல்லாம் சொல்றோம். ஆனா இன்னைக்கு வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்படிப்பட்டவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவங்க. டிஎன்ஏ டோட்டலா மாறிடுச்சு. எங்க அம்மாவுக்கு இது இருந்தது, எங்க அப்பாவுக்கு இது இருந்தது, எங்க அம்மாவுக்குள்ள இந்த பயம் இருந்துச்சு, அதனால எனக்குள்ள இருக்கு. இது இருக்குன்னு சொல்ற வரைக்கும் அது இருக்கதான் செய்யும். மாம்ச எண்ணங்கள், டாக்டர் சொல்றது, மத்தவங்க சொல்றது, மத்த மனுஷர்கள் உங்களை குறிச்சு நினைக்கிறது, இத குறிச்சு நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்னமும் மாம்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் ஆவியில் தேவனுக்கு மறுபடியும் பிறந்துட்டோம்னா நம்முடைய டிஎன்ஏ அங்க டோட்டலா மாற்றி எழுதப்பட்டு விட்டது. நம்ம இனி முதல் ஆதாமுக்குள் இல்லை, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால்
நம்முடைய டிஎன்ஏ டோட்டலா மாறிடுச்சு. அங்க சாபம் இல்ல, அங்க பாவம் இல்ல. புது சிருஷ்டியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இயேசு ஏன், வார்த்தை ஏன் மாம்சமானார்? தேவனை நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காக. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், நம்மை மீட்கும்படி, மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு அவர் தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தை அழித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில இனி ஒரு நொடி பொழுது கூட மரணம் ஆளுகை செய்ய முடியவே முடியாது. அதை அவர் அழிச்சிட்டாரு. வசனம் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே. அப்ப எப்படி வியாதி வரும்? எங்கேயோ ஒரு மைண்ட்ல அந்த அந்த முதலாதாமின் வழி வந்த அந்த மரணத்துக்கு இடம் திறந்து கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் வியாதியும் பலவீனங்களும் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றன. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், எனக்குள்ள நான் அந்த டிஎன்ஏ தான் நான் பெற்றிருக்கிறேன். தேவனுடைய டிஎன்ஏ தான் இன்னைக்கு எனக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணருவோம் என்றால், இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் அது மறைந்து போகும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இருக்குன்னு சொல்ற வரைக்கும் அது இருக்கதான் செய்யும். எனக்கு அது இல்ல. நான் தேவனுடைய டிஎன்ஏ நான் பெற்றிருக்கிறேன். அவருக்கு நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என்னுடைய வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார். எனக்கு இப்போ நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்கென்று. அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன், எனக்குள்ளதான் அவர் இருக்கிறார்னா எந்த மரணமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? நம்ம ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பயம் வரும்போது, உங்களுக்கு சந்தேகம் வரும்போது ஒண்ணு புரியணும், நீங்க எந்த டிஎன்ஏல இருக்கிறீங்க? அவருடைய டிஎன்ஏ தான் நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்ல நம்ம தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, நம்முடைய மூதாதையர்கள் அந்த டிஎன்ஏல தான் நான் இருக்கிறேங்கிறத நம்ம விசுவாசித்து கொண்டு இருக்கிறோமா? இப்போ தேவன் நம்மள எங்கேயோ இருந்து, தொலைவுல இருந்து நம்மள ரட்சிக்கவில்லை. இன்னைக்கும் எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் பார்க்கிறோம். மனுஷன் தான் தேவனை தேடி தேடி போறான். அங்க ஏறணும், இங்க ஏறுறோம். எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, எவ்வளவோ தங்களுடைய உடலை வருத்தி கொள்றாங்க. ஆனால் ஒரே ஒரு தேவன், அவர் மாத்திரம்தான் மனிதனை தேடி வந்தார். மற்ற மதங்கள் எல்லாம் தேவனை தேடி போ சொல்லுது. ஆனால் கிறிஸ்து கிறிஸ்து என்னும் ஒரு நபர், ஒரு தேவன், அவர் நம்மை தேடி, மனுஷனை தேடி இந்த பூமிக்கு வந்ததை பார்க்கிறோம். ஆதாம் விழுந்து போயிட்டான். ஆனா கூட அவனை தேடி வந்த ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனாகத்தான் அவர் இருக்கிறார். அவனை பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? நீ எனக்குள்ள இருந்தியே, நீ இப்ப எங்க இருக்கிற? என்னை உனக்கு ஆதாரமாக நீ வைத்திருந்தாயே. திருத்துவ தேவன் கேட்கிற வார்த்தை அதுதான். அவருக்கு தெரியாதா அவன் மரத்துக்கு புதர்களுக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிறான்னு? தெரியும். இதுவரைக்கும் நீ என்ன ஆதாரமா கொண்டிருந்தியே, இப்போ உனக்கு எது ஆதாரமாய் மாறி போனது? ஆதாமே நீ எங்க இருக்கிற? இப்படி மனுஷனை தேடி வந்த ஒரே ஒரு தேவன் அவர் மாத்திரமே. அங்க கடைசில இது ஆதியாகமத்துல நடக்குது. வெளிப்படுத்துதல்ல, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறந்தா நான் அவனுக்குள்ள போய் அவனோடு கூட நான் உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன். அப்போ ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி மேய்ப்பன் வந்தது போலதான் அவர் நம்மை தேடி வந்தார். தேவன் மனுஷனை தேடுறாரு. மனுஷன்
தேவனை தேடி போகவே முடியாது. ஒரு காலும் அந்த இடத்துக்குள்ள மனிதன் போகவே முடியாது. இப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வாசம் பண்ணினார்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கூடாரம் போடுகிறது. கூடாரம் போடுறது தான் அந்த வாசம் பண்ணுகிற இடத்துக்கு ஒரு ஈக்குவலன்ட் வேர்டா சொல்லப்படுது. யாத்ராகமத்துல தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்புது. இஸ்ரவேலர் அந்த மகிமையை சாலமோன் தேவாலயத்துல பார்க்கிறாங்க. பக்கத்துல போக முடியல. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலேயோ மனித உடலில் அவர் என்ன செய்தார்? கூடாரமாக அவர் அங்க வந்ததை நம்ம பார்க்கிறோம். மனித உடல்தான் அவருடைய கூடாரமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல மக்கள் தேவனுடைய கூடாரங்களுக்கு சென்றாங்க. புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய கூடாரமே மக்களிடத்தில் இறங்கி வந்தது. இதுதான் கிருபை. இன்றைக்கும் இந்த பெரிய தேவன், இவ்வளவு பெரிய தேவன், இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைய அவருக்கு என்ன தெரியும்? அவர் கடவுள். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படியெல்லாம் பல வேளைகள்ல நாமே சொல்லியிருக்கிறோம். தேவனுக்கு என் கஷ்டம் புரியுமா? நான் எவ்வளவு பாடுபடுறேன். அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் மனுஷனாகவே இந்த பூமிக்கு வந்தார். பசி எடுக்குது அவருக்கு. தாகத்தை அனுபவிக்கிறாரு. ரிஜெக்ஷன்ஸ் அனுபவிக்கிறாரு. நண்பனுடைய துரோகத்தையும் அவர் அனுபவித்தார். உடல்ல வேதனையை அனுபவித்தார். மரணத்தை அனுபவித்தார். அதனால அவருக்கு தெரியாத ஒரு தேவனா இருந்தா நம்ம சொல்லலாம், அவருக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், இந்த பூமியில நம்ம படுற கஷ்டம்னு. ஆனால் நமக்காக வந்த நம்முடைய நேசகுமாரனோ சகலவற்றையும் நாம் அனுபவிப்பது போல அவரும் அனுபவித்தார். ஏன்? வாசிக்கலாம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கு, அத குறிச்சு பரிதபிக்காத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நம்ம கண்ணீர் தெரியும். நம்ம போற பாதையினுடைய வலி அவருக்கு தெரியும். அவர் அனுபவிக்காத எதையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிப்பது இல்லை. அடுத்ததா அவர் ஏன் மனுஷனானாரு? அதுவும் ஏன் ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல அவர் பிறந்ததை பார்க்கிறோம். அவர் ஏதோ அரண்மனையில பிறக்கல. ஒரு மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்ததை பார்க்கிறோம். ஏன்? ஒரு ராஜாவா ஒரு அரண்மனையில பிறந்திருந்தா எல்லாரும் அவரை போய் பார்க்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அவர் மாட்டுத் தொழுவத்துல பிறந்த நோக்கம் என்ன அப்படின்னா, யாரும் அவரை அணுகுவதற்கு பயப்படக்கூடாது. அவர்கிட்ட போறதுக்கு யாரும் பயப்படக்கூடாது. அவர் ஏழைகளின் நண்பனாக இருந்தார். பாவிகளின் நண்பனாக அவர் இருந்ததை பார்க்கிறோம். குழந்தைகளை தம்மிடத்துல ஏற்றுக்கொண்டவராய் அவர் இருந்தார். பாவிகளோட உட்கார்ந்துதான் அவர் சாப்பிடுறாரு. நோயாளிகள் எல்லாம் தொடுகிறார். இது எல்லாத்தையும் இது எல்லாமே நமக்கு ஒரு மெசேஜ கன்வே பண்ணுது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாளும் அணுக முடியாதவர் அல்ல. எப்பனாலும் அவர்கிட்ட நம்ம ரீச் பண்ண முடியும். ஒரு நொடி பொழுதிலே அவரை நாம் அணுக முடியும். அதற்காகத்தான் அவர் மனு உருவாக இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6-8.
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமா கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆ. அங்க ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்தார். மனுஷனானார். சிலுவை மரணம் வரைக்கும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இது ஏதோ ஒரு வீக் பர்சனா நம்ம அவரை பார்ப்பதற்கு அல்ல. இதுதான் அன்பினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 புரிதலுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்த இடமே சிலுவை மாத்திரமே. அடிமையின் ரூபம். அவர் அவ்வளோ பெரிய தேவன். எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் இன்றைக்கு அந்த மனு உருவு எடுத்து இந்த பூமிக்கு வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ அவர் எல்லாவற்றையும் செய்து, அவர் நமக்கு வர வேண்டிய மரணத்தை அவர் அளித்து, அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து, இது எல்லாமே அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அவருடைய மகத்துவம் தன்னை உயர்த்துவதில இல்ல, தன்னை தாழ்த்துவதில தான் அவர் தன்னுடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கும் யூதர்கள்லாம் பார்த்தோம்னா, மகிமை அப்படின்ன உடனே ஏதோ ஒரு ஃபயர யோசிக்கிறாங்க, மேகத்தை யோசிக்கிறாங்க, இடி மின்னலை யோசிக்கிறாங்க. ஆனா யோவான் சொல்றாரு, நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். எங்க அவருடைய மகிமைய பார்க்க முடியும்? அவர் படைத்த சிருஷ்டிப்பில பார்க்க முடியும். ஒரு குழந்தையோட ஒரு சிரிப்புல குஷ்டரோகிய அவர் தொட்ட பொழுது, ஒரு குருடரின் கண்களை அவர் திறந்த பொழுது, அங்கே அவருடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறாரா? அப்படின்னு இருக்கிறார்னு ஒரு நாளும் நம்ம நினைக்க கூடாது. ஒரு செகண்ட் கூட நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அவர் 24/7 இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால நம்ம கிட்ட சொல்ற ஒரு காரியம் என்ன? நான் உன்கிட்ட வந்துட்டேன். நான் உன் கூட வந்துட்டேன். இனி உன் கூட நான் ஒண்ணா கலந்து விட்டேன். நான் தூரத்துல இருக்கிற தேவன் அல்ல. உன்னோடு நடக்கிற தேவன். உன்னுடைய சுமைகளை, பாரங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வார்த்தை மாம்சமானது அப்படின்னு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒரு பிலாசபி இல்ல, ஒரு தத்துவம் இல்ல. அது தேவனுடைய அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடு. அதுதான் மனிதன் தேவனிடத்துல ஏறி போகவே முடியல. ஏன்னா அவனுடைய இருதயம் முழுவதுமாய் பாதாளத்துல சிக்கி கொண்டது. ஒரு கட்டுகளுக்குள்ளதான் மனுஷன் இருந்தான். ஆனால் அவருடைய அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடாய் தேவன் இந்த பூமிக்கு வந்தது நிமித்தம் அந்த முழு மனுக்குலமும் அந்த பாதாளத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் தேவன் மனுஷனிடம் அவர் இறங்கி வந்தார். இயேசுவோடைய பிறப்பு ஏதோ ஒரு சாதாரண பிறப்பு மாத்திரம் அல்ல. அது முழு பரலோகமும் முழு மனுக்குலத்தையும் பூமியையும் எம்ப்ரேஸ் பண்ண, ஹக் பண்ண ஒரு தருணம். அதுதான் அவருடைய பிறப்பில் நடந்த ஒரு காரியம். முழு பரலோகமும் பூமியை தழுவிக்கொண்ட ஒரு தருணம். எட்டர்னிட்டி காலத்துக்குள்ளே நுழைந்த ஒரு தருணம். கிரியேஷனுக்குள்ள நுழைந்த அந்த தருணம். அந்த நாள்ல இருந்து தேவன் ஒரு நொடி பொழுது கூட நம்மை விட்டு அவர் தூரமாக இல்லை. அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறவர். அதுவே நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயம் விடுதலை உண்டு.
வெற்றி உண்டு. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உன்னை நேசிக்கிறேன். உன்கிட்ட வர்றதுக்கு தான் நான் வானத்தை விட்டு இறங்கி வந்தேன். உன்னை விட்டு ஒரு நாளும் நான் விலகவும் மாட்டேன், உன்னைய கைவிடவும் மாட்டேன். இதுதான் நம் பரலோக தகப்பன் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கின்றன. இன்றைக்கும் ஏன் வார்த்தை மாம்சமானார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இது அப்படியே நீங்க உள்வாங்கணும். இன்னும் தொடர்ந்து இதை குறித்து வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். ஏன் மனுஷனானார்? நம்மை மீட்கும்படி, நம்ம எல்லா சாபங்களிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி, பாவத்திலிருந்து, சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி. இன்றைக்கு நம்முடைய டிஎன்ஏ அப்படியே கிறிஸ்துவின் டிஎன்ஏ தான் நம்ம டிஎன்ஏவாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அவராலே பிறந்து விட்டோம். நம்ம மனது இன்னைக்கு 1008 காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். அது எதுவும் நிஜம் அல்ல, சத்தியம் அல்ல. அவர் ஒருவரே சத்தியப்பரர், தேவன் ஒருவரே சத்தியப்பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. வார்த்தை மாம்சமானார். அந்த நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு நம்ம சற்று ஆழமாய் நம்ம தியானித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து நீங்க இந்த வார்த்தைகளை வைத்து நீங்க தியானிங்க. அவர் மனுஷனானார். தேவன் மனிதனான இந்த தருணம் தான் வேதத்துல இருக்கிற எல்லா அற்புதத்தை விட அது மேலான ஒரு அற்புதமாக காணப்படுகிறது. தேவன் மனுஷனானார். அந்த இடத்துக்குள்ள, அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு அன்றைக்கு கேட்டாரு. என் ஆதாரத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டியே. எப்படி நிலத்துக்கு மரம் செடி கொடிகளுக்கு எப்படி நிலம் ஆதாரமோ, எப்படி மீன்களுக்கு தண்ணீர் ஆதாரமோ, அதே போலதான் தன்னை ஆதாரமாக வைத்துதான் மனுஷனை படைத்தார். ஆனால் அந்த முழு மனுக்குலமும் அந்த அன்பை உணர முடியாத இடத்துக்குள்ள கடந்து போயிருச்சு. அந்த அன்பை மறுபடியும் நமக்கு காண்பிப்பதற்கு, தேவனுடைய அன்பை பரிபூரணமாய் நாம் உணர்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களா நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்கலாம், கண்களை மூடி. அப்படியே அவர் வார்த்தை மாம்சமாய் இந்த பூமிக்கு எப்படி வந்தது அதை குறிச்சு நம்ம ஆழமாய் சற்றே நம்ம தியானிக்கலாம். முழு மனுக்குலமும் ஒரு பாய்சனான வார்த்தைகளை, விஷ வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருந்தது. நான் தேவனால் நேசிக்கப்பட முடியாதவன், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன தேவன் மன்னிக்க முடியாது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, நான் இப்படியெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். இப்படி உங்க எண்ணங்கள் இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கும். அவர் சொல்றாரு, இல்ல. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு இனி ஒரு நொடி பொழுது கூட நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்காக மாம்சமானதினாலே எங்களுடைய டிஎன்ஏ கூட மாற்றப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்களுடைய வார்த்தை ஆழமாய் விதைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.